வவுனியா 3 தசாப்த யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு அபிவிருத்தி பாதையில் பிரவேசித்துள்ள ஒரு பிரதேசமாகும். எனினும் இங்குள்ள சில பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் ஒரு பிரச்சினை தொடர்பில் இன்று நாம் ஆராய்கின்றோம். வவுனியா மாணிக்கவளவின் ஊடாக கள்ளிக்குளம், சிதம்பரம், காயன்குளம் ஊடாக 8க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பிரதான வீதியே இது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் தமது போக்குவரத்து தேவைகளுக்காக பயன்படுத்தும் இந்த வீதி சுமார் 20 வருடங்களாக செப்பனிடப்படாது உள்ளது. 1990ஆம் ஆண்டு அசாதாரண சூழ்நிலைக்கு மத்தியில் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்த இந்த மக்கள் 5 வருடங்களுக்கு பின்னர் மீள் குடியேறிய போது இந்த வீதி ஓரளவு போக்குவரத்துக்கு ஏற்றதாக காணப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் தற்போது இந்த வீதியூடாக பயணிக்கும் கனரக வாகனங்களால் வீதியில் பாரிய குழிகள் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப இதுல சனங்கள் குடியேறி இருக்கு, வாகனம் போக்குவரத்துக்கு ஒன்றும் வசதி இல்லை. இந்த கல் ரேசர் செய்து கொண்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கல் ஏற்றி கொண்டு போகல புழுதிகள் இதாகுது. இடத்துக்கு தண்ணி அடிப்பாங்க, இது இல்லை. மேலே சும்மா மண்ணை போட்டு தாரை ஊற்றுவாங்க. ஒரு இது புரஜனம் ஒன்று நடக்கல. மழை காலத்தில் வெள்ளக்காடாக மாறும் இந்த வீதி வெயில் காலங்களில் தூசி படிந்து காணப்படுகிறது. இதனால் அருகில் உள்ள பாடசாலைகள் மற்றும் முன்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளோ ஏராளம். தேர்தலுக்கு மட்டும் வாக்கு போட்டால் காணும்னு சொல்லி எல்லாம் செய்கிறது. இந்த ரோட்டுகளை அதை எதோ ஒன்றும் பார்க்குறது இல்லை. மற்றது இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் போய் வரையலாது, மாறியில் சரியான கிடங்கு. மற்றது இந்த கிரேசர் இருக்கிறதால இவங்க கல்லை கொண்டு பறிச்சு சைக்கிளே ஓடையில்லாமல் கிடக்கு. பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் வரையலாது, வெறும் சுரியும் சேருங்குழியுமா இருக்கு. இதுதான் ரோட்டு. அப்போ இதை யாராவது முன்னண்டு செய்து தரணும். எங்களுக்கு வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை, இதையாவது செய்து தரணும். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மீண்டும் தமது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்கும் இம்மக்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை பூரணப்படுத்திக் கொடுக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமையாகும். நியூஸ் ஃபர்ஸ்ட், உங்கள் வாழ்க்கை, எங்கள் செய்தி. நாட்டின் சுகாதாரத்துறையின் முன்னேற்றத்துக்கு பெரும் தொகையை அரசாங்கம் செலவிடுவதாக ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இன்று தங்காலை கால்டன் கேட்போர் கூடத்தில் ஹம்பாந்தோட்டை மாவட்ட குடும்ப சுகாதார உத்தியோகத்தர்களுடனான சந்திப்பு ஒன்று நடைபெற்றது. இந்த மாவட்டத்தில் மாத்திரமின்றி முழு நாட்டிலும் சுகாதாரத்துறைக்காக பெரும் தொகையை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது. சிறிய வைத்தியசாலைகளாக இருந்த வைத்தியசாலைகள் இன்று முன்னேற்றப்பட்டுள்ளன. இதுவரை இருந்த அரசாங்கங்களில் இந்த மாவட்டத்தில் சுகாதார அமைச்சர்கள் இருந்திருக்கின்றனர். இந்த மாவட்டத்தில் சுகாதார பிரதி அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். 2005ஆம் ஆண்டு முதல் இன்று வரை ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் எந்த ஒரு அரசாங்கத்தினாலும் மேற்கொள்ளப்படவில்லை என்பதனை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு துப்பாக்கியும், வெளிவிடப்படும் ஒவ்வொரு யுத்த கப்பலும், ஏவப்படும் ஒவ்வொரு ராக்கெட்டும் இறுதியில் பசி கொடுமையால் வாடி உணவளிக்கப்படாதவனிடமிருந்தும் குளிரில் நடுங்கி உடையளிக்கப்படாதவனிடமிருந்தும் செய்யப்படும் திருட்டியை குறித்து நிற்கிறது. டுவைட் டி ஹசன்ஹவர், அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி. மக்களை செய்தி வழங்கும் முறைமையை நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய நியூஸ் ஃபர்ஸ்டின் யூ ரிப்போர்ட்டர் செயலமர்வுகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இன்று யாழ் குடாநாட்டை மையமாக கொண்டு மற்றொரு செயலமர்வு நடத்தப்பட்டது. மக்களை செய்தி வழங்கும் முறைமையில் இணையும் நோக்கில் இன்று முற்பகல் வயது வேறுபாடின்றி பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் யாழ் மத்திய கல்லூரிக்கு வருகை தந்திருந்தனர். இதன்போது நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டராக தம்மை பதிவு செய்து கொண்டவர்களுக்கு செய்தி சேகரிப்பு தொடர்பான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. நடைமுறை மற்றும் தொழில்நுட்ப செயற்பாடு தொடர்பாகவும் புதிய ஊடகம் குறித்தும் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. செய்தி அறிக்கையிடல் மற்றும் தொடர்பாடல் செயற்பாடு தொடர்பில் அவர்கள் மத்தியில் நிலவிய கேள்விகளுக்கும் இதன் போது கலந்துரையாடல் மூலம் பதிலளிக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் நடவடிக்கை எடுத்தனர்.
இந்த யூரோப்பட்டர் ஜெட்னாக வர்றது நான் சந்தோஷப்படுறேன். எதிர்கால இளைஞர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு முன்னுதாரணமா இந்த யூரோப்பட்டர் இருக்கும் என்று எதிர்பார்க்க. அந்த ஒர்க் ஷாப் ஆனது எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் படித்த விஷயத்தை திரும்பி மீள அந்த விஷயத்தை திரும்பி பார்க்கக்கூடியதா இருந்தது. மிக நல்லா இருந்தது. எல்லாருக்கும் பிரயோஜனப்படக்கூடியதா இருந்தது. இதனால் நாங்கள் கொஞ்சம் கன விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டோம். இந்த யூரோட்டிப்பட்டர் என்ற நிகழ்ச்சியை நடத்துறதால மிகவும் சந்தோஷமா இருக்கு. இதன் மூலம் சமூகத்துக்கு எல்லாருக்கும் நடக்கிற செய்திகளை எல்லாம் நாங்கள் உடனுக்குடன் அறிஞ்சு கொள்றதை விட சமூகத்துக்கும் தெரிவிக்கக்கூடிய சக்தி இருக்கு. நன்றி. வத்தல தெலங்கபாத பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 இளைஞர்களே இந்த விபத்தில் உயிரிழந்துள்ளனர். வத்தலை பகுதியைச் சேர்ந்த 23 மற்றும் 30 வயதான 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து குறித்த மேலதிக விசாரணைகளை வத்தலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்து குறித்த சந்தேகத்தின் பேரில் வேனின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கான வழிமுறையை விளக்கும் விசேட தொகுப்பு அடுத்து. டெங்கு காய்ச்சல் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது 3 நாட்களுக்கு மேல் நீடிக்கும் காய்ச்சல் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என நாம் பல தடவைகள் சுட்டிக்காட்டியுள்ளோம். அவ்வாறு காய்ச்சல் நீடித்தால் வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டியது முக்கியமாகும். டெங்கு காய்ச்சலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இனங்கண்டு உரிய சிகிச்சை அளிப்பதன் மூலம் உயிர் ஆபத்தை தவிர்க்கலாம் என்பதே இதற்கு காரணமாகும். நோய் அறிகுறி இனங்காணப்பட்டதன் பின்னரும் நோயாளியை தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டியது அவசியமாகும். இதற்கமைய அவர்களுக்கு வழங்க வேண்டிய செயலன் வகை, எவ்வளவு செயலன் வழங்க வேண்டும் போன்ற விடயங்கள் நோயாளியின் இரத்த பரிசோதனை மற்றும் ஏனைய தரவுகளுக்கு அமையவே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த தகவல்களை பெற்றுக் கொண்டால் வெற்றிகரமாக சிகிச்சை அளிக்க முடியும். முப்பத்தொன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவில் ஜிம்னாஸ்டிக் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை தரிந்து 10 பெரும தன்வசப்படுத்திக் கொண்டார். இது இந்த பட்டத்தை அவர் தொடர்ச்சியாக வென்ற 7வது சந்தர்ப்பமாகும். 39வது தேசிய விளையாட்டு விழாவில் ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் கொழும்பு சுகததாச உள்ள அரங்கில் இன்று நிறைவுக்கு வந்தன. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மேல்மாகாண வீரர் தருந்து 10 பெரும 6 பிரிவுகளில் பங்கேற்று 70.25 புள்ளிகளை குவித்தார். 70.15 புள்ளிகளை பெற்ற வடமத்திய மாகாணத்தின் ஹசன் தேஜன உப சாம்பியன் ஆனார். மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் மேல்மாகாணத்தின் ரித்மா சமன்மொழி 43.15 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்தார். 41.5 புள்ளிகளை பெற்ற மேல்மாகாண வீராங்கனை திலங்கா விராஜினி 2ஆம் இடத்தை அடைந்தார். கடந்த வருடம் சாம்பியனான மேல்மாகாணத்தின் நிமாஷா பத்திகேவினால் இம்முறை பிரகாசிக்க முடியவில்லை. அகில இலங்கை பாடசாலைகள் மட்ட நாக் அவுட் விதிமுறையிலான ஜனாதிபதி கிண்ண ரக்பி சாம்பியன் பட்டத்தை முதல் தடவையாக கொழும்பு வெஸ்லி கல்லூரி அணி சுவீகரித்தது. அகில இலங்கை பாடசாலைகள் மற்றும் நாக் அவுட் விதிமுறையிலான ஜனாதிபதி கிண்ண ரக்பி தொடரின் இறுதிப் போட்டியில் கண்டி திருத்துவ மற்றும் கொழும்பு வெஸ்லி கல்லூரி அணிகள் இன்று மோதின. கொழும்பு ராயல் கல்லூரி விளையாட்டு தொகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் பகுதியில் 13-8 எனும் புள்ளிகள் கணக்கில் திருத்துவ அணி முன்னிலை வகித்தது. எனினும் 2ஆம் பகுதியில் அபாரமாக விளையாடிய வெஸ்லி அணி வீரர்கள் மேலும் 26 புள்ளிகளை குவித்து சவால் விடுத்தனர். திருத்துவ அணியால் 2ஆம் பகுதியில் 8 புள்ளிகளை மாத்திரமே பெற்றுக் கொள்ள முடிந்தது. அதன்படி 34-21 எனும் புள்ளிகள் கணக்கில் வெஸ்லி அணி வெற்றி பெற்று முதல் தடவையாக இந்த போட்டிகளில் சாம்பியன் ஆனது. வெஸ்லி அணி பெற்ற 34 புள்ளிகளில் 3 கோல்கள், 2 ட்ரைகள், 1 பெனால்டி என்பன உள்ளடங்கின. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.